முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்முடைய வீடியோ நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா நான் பார்க்குறேன். இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி 50 எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு. காலைல ஓப்பன் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட்டுக்கு மேல நெகட்டிவ்ல போச்சு. ஆனா க்ளோஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேல ரெக்கவர் ஆயிட்டு ஓவராலா பார்க்கும்போது ஒரு 400 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. சாதாரண திங்கட்கிழமை இப்படின்னா நாளைக்கெல்லாம் நம்மளோட நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ என்ன பண்ண காத்திருக்காங்களோ அப்படின்னு தான் நமக்கு பயமாவே இருக்குது. இந்த கலவரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த விப்ரோவை பாருங்க அப்படியே கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்குது. ஏன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே படுத்து கிடந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறப்ப இந்த ஒரு ஷேர் மட்டும் அப்படியே வேகமா போய்கிட்டு இருக்குது. ஆனா இது எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா தற்சமயம் வரைக்கும் நம்மளுடைய மார்க்கெட்ல எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லை. அதுக்கு மெயினாக எடுத்து பார்த்தா நம்மளோட நிஃப்டி பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 1.25% அளவுக்கான பணத்தை காலி பண்ணிருச்சுங்க ஒரே நாள்ல. அடுத்து இந்த அளவுக்கு பணம் சீக்கிரமா மார்க்கெட் விழுறதுக்கு முக்கியமான இன்னொரு பக்கம் ஒரு காரணமும் இந்த எஃப்ஐஎஸோட செல்லிங் தான். இந்த மொத்தமே இந்த மாசத்துல ஒரு 5 ட்ரேடிங் செஷன் தாங்க முடிஞ்சிருக்கு. 2ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் 5 நாளும் செல்லிங். அதுலயும் கடைசி 2 நாள் பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமா வித்து தள்ளியிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் மார்ச் 9ஆம் தேதி ஒரு 6300 கோடி அளவுக்கு வித்து வச்சிருக்காங்க. ஓவராலா ஒரு 28,000 கோடியை வித்து பணத்தை வெளியே எடுத்துட்டாங்க. ஏன்னா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேபி சில இறக்கங்கள் இன்னும் அடுத்து கொடுக்குற சான்ஸ் இருக்கிறதா ஃபாரினர்ஸ் நினைக்கிறாங்க, இன்க்ளூடிங் மீ. சரி, நம்மளோட இந்தியன் மார்க்கெட் தான் விழுந்திருக்கான்னு கேட்டால் நிக்கியை பாருங்க. காலையிலலாம் ஒரு 7% மேலே இறக்கத்தை கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து இதுவும் ஒரு மாதிரியாக ஒரு 2% வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா அந்த ரீசன் இருக்குது. அடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்லைடை பாருங்க. அதில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மார்க்கெட் ஏன் ரெக்கவர் ஆச்சு அப்படின்னு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வேர்ல்டு லெவலில் நம்ம மார்க்கெட் இருக்குல்ல, நம்ம நிஃப்டியே டோவை எடுத்துக்கிடுவோம். அமெரிக்காவோட மார்க்கெட்டு இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா நேற்றே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. தற்சமயம் ட்ரேட் ஆகிறதும் பாருங்கள். டோ ஜோன்ஸ் 1%, அடுத்து S&P 500 ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட 1% அளவுக்கு நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தற்சமயம் வரைக்கும் எந்த ஒரு பாசிட்டிவான விஷயமும் கண்டு கட்டின தூரம் வரைக்கும் மார்க்கெட்டில் இல்லை. அதுக்கடுத்து 1 செகண்ட். பிரெண்ட் க்ரூடுங்க இன்னைக்கு எவ்வளோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருப்பாருங்க. காலையெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு $110 வரைக்கும் போச்சு. ஆனால் அங்கேருந்து இதுவும் ஒரு மாதிரியாக ரிவர்ஸ் எடுத்துருச்சு. அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்ம நாட்டாம வாயிலிருந்து வேற ஒரு வார்த்தையை போட்டு விட்டுருக்காரு. அந்த ஒரு காரணத்தில் அந்த பிரெண்ட் க்ரூடோட ப்ரைஸ் பார்த்தா ஏறி இருக்குது. ரீசெண்டாக 1 மந்த்லங்க 2 மந்த்ஸ்ல ஜனவரி மாதம் பார்க்கும்பொழுது இது கிட்டத்தட்ட ஒரு $60 அளவுக்கு தான் இருந்துச்சு ஒரு பேரல் க்ரூட் ஆயிலோட பிரைஸ். இப்போ $100 மேலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 50-60% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருச்சு ஜஸ்ட் 2 மாசத்துல. அடுத்து பீட்டர் லிஞ்ச். இவர் பார்க்கும்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர், ஒரு பெரிய புக் ரைட்டர். இவர் எழுதின புக் அந்த லேண்ட் டு ஏர்ன் அப்படிங்கிற புக்கை நான் படிச்சிருக்கேன். அதில் பல நல்ல நல்ல தகவல்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்றதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா பீட்டர் லிஞ்ச், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை வந்து இழக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டு வராதிங்கன்னு சொல்லியிருக்காரு. இது நான் முன்னாடியே சில வீடியோக்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறோங்கிற ஒரு கிரீடினஸ்ன்றத விட ஒரு ஆசையோடு நம்ம உள்ளே வர்றோமோ அதே மாதிரி அதில் பணத்தை இழக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா தற்சமயம் அந்த க்ரூடோட ப்ரைஸு அப்புறம் நிறைய எஸ்கலேஷன் கண்ட்ரீஸ்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளால் தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட இவரில் ஒரு 50-60 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்திருக்குன்றத சொல்லியிருக்காரு. கடைசியாக உள்ள ஒரு 93 வருஷத்தில் உங்களுக்காக நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட்டாக உள்ள 93 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 50 முறை மார்க்கெட் வந்து 10% விழுந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த நிஃப்டி இண்டெக்ஸ் ஆகட்டும் இல்லை அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஓவராலே பார்த்தா 10% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு. இது வந்து ஹிஸ்ட்ரி. அடுத்து இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்து ஒரு 25% அளவுக்கான இறக்கத்தை எப்போ கொடுத்துருக்குன்னா ஒரு 15 முறை கொடுத்துருக்கு. இந்த 90 வருஷத்துல 90 என்ன அது ரவுண்டாக 100ன்னு வச்சுக்குவோம். இந்த 100 வருஷத்துல ஒரு 25% வந்து விழுந்திருக்கு. அதாவது 15 முறை. ஆவரேஜாக பண்ணி பார்த்தோம்னா ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு முறை
ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு 25% அளவுக்கான கரெக்ஷனை கொடுத்துருக்கு. இப்போ ஏற்கனவே பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க, 2020 சம்பவம் நடந்துச்சு. இந்த கொரோனா டைம்ல ஸ்டாக் மார்க்கெட் நம்மளுடைய நிஃப்டி பார்த்தா ஒரு 12,000 பாயிண்ட்டுக்கு மேல இருந்து 8,000 கிட்டத்தட்ட ஒரு 33% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துச்சு. இப்ப திரும்ப 2026 அந்த 6 வருஷ பீரியடுன்றது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தற்சமயம் வேர்ல்டு லெவல்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களும் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு இறக்கத்தை நோக்கி போகலான்ற விஷயத்தை தான் நமக்கு தெளிவா காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு இறக்கத்தை கொடுக்குன்றதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மார்க்கெட் வந்து கரெக்ஷன் பேஸ்ல இருக்கும் பொழுது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியான்னு கேட்டா கண்டிப்பா எஸ். இந்த மாதிரியான டைம்ல தான் நாம் வந்து அளவுக்கு அதிகமான பணத்தை வந்து இழக்கவும் முடியும். அதே மாதிரி அதை விட அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும். எப்போ இழப்பாங்கன்னா மார்க்கெட் இறங்கும் பொழுது பணம் வந்து வைப் அவுட் ஆக தான் செய்யும். ஆனால் அது திரும்ப ஏறுறப்ப பல மடங்கு பணத்தை வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி அப்படி தான் நடந்திருக்கு. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். என்ன ஒரு பாசிட்டிவான நியூஸ், ஏன் இந்த மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா, நம்ம நாட்டாமை சேர்ந்த ஒரு 7 நாடுகள், அதாவது அமெரிக்கா, யூகே, பிரான்ஸு, அப்புறம் ஜப்பான், அப்புறம் இன்னும் ஒரு 3 நாடுகள் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா G7 நாடுகள். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 90 நாளைக்கு வந்து, அதாவது இவங்ககிட்ட கிட்டத்தட்ட நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் பேரல் வந்து க்ரூட் ஆயில் வந்து நாங்கள் கைவசம் வச்சிருக்கிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடுனதுனால எங்கெங்கெல்லாம் வந்து க்ரூட் ஆயில் வந்து தட்டுப்பாடு இருக்கோ அதை வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த க்ரூடோட பிரெண்ட் க்ரூட் பார்த்தா காலையிலலாம் ஒரு $110 வரைக்கும் போச்சு. அப்புறம் திரும்ப அங்கேருந்து ஒரு மாதிரி இப்போ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரி, இப்படி இவங்க சொல்லிட்டாங்க, இப்படி சொன்னதுனால வந்து க்ரூடோட ப்ரைஸ் வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு இன்னும் இவங்ககிட்ட வந்து எவ்வளோ நாளைக்கு இந்த ரிசர்வ் ஆயில் இருக்குன்னு கேட்டால் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு உலக அளவில் ஒரு நாளைக்கு கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் பேரல் அளவுக்கான க்ரூட் ஆயில் வந்து நாம இல்லை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த G7 நாடுகளில் கையிருப்பில் இருக்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1.2 பில்லியன் பேரல் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 100 மில்லியன் யூஸ் பண்ணால் அந்த 1.2 பில்லியன் பேரல்ன்றதுலாம் கொஞ்ச நாள்லேயே காலியாயிரும், ஒரு 10 நாள்லேயே காலியாயிரும். அப்புறம் அதுக்கடுத்து நம்ம நாட்டம் என்ன பண்ணுவார்? இந்த HDFC பேங்கை சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு இந்த ப்ரைஸில் ஒரு 850 ருபீஸில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த ஷேருக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. அடுத்த ஒரு சப்போர்ட் வந்து ஒரு 800 ருபீஸ் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு காலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு 820 ருபீஸ் வரைக்கும் வந்து இந்த ஷேரு. அப்புறம் திரும்ப இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆனாலும் அந்த ஷேரும் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஷேரு ரொம்ப நாள்லாம் தாங்காது. மேபி சில நாட்கள்லே, ஏன் இந்த வாரம் எண்டுக்குள்ளேயே இது ஒரு 800 ருபீஸ் வரைக்கும் வந்துச்சுன்னா நம்ம சொன்னது நடந்துச்சுன்னு நாம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. அடுத்து பாருங்க, ஒரே ஆச்சரியம் தான் இன்னைக்கு காலையில். என்னன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டையே கட்டி வச்சு இந்த பாஷா படத்துல ரஜினியை கம்பத்துல கட்டி வச்சு உரிச்ச மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்டே போட்டு உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கியூபிட் ஷேர் மட்டும் எனக்கு என்னப்பா ஏன் வழி தனி வழின்னு இன்னொரு பக்கம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. என்னன்னா இன்னைக்கு ஒரு 14-15% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருச்சு இந்த ஷேரு. காட்டுறேன் பாருங்க. கியூபிட் பிரைஸ் இன்னைக்கு 14% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்து ஒரு 92 ரூபான்னு க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஷேர்ல ஒரு போனஸ் இஷ்யூ கொடுக்க போறாங்க. என்னன்னா 4:1, அதாவது உங்க கையில ஒரு ஷேர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸா ஒரு 4 ஷேர் கிடைக்கும். அந்த ஒரு விஷயம் வந்த ஒரே ஒரு காரணத்தினால அந்த ஷேர் ஏறி இருக்கு. மற்றபடி இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ்ல எந்த ஒரு பாசிட்டிவும் இல்லை. ஸோ போனஸ் ஷேர் கொடுக்குறாங்கன்றதுக்காகலாம் ஒரு ஷேரை போய் நம்ம வாங்க முடியாது. ஏன்னா நான் ஸ்டாக் மார்க்கெட் வந்த புதுசில் அந்த மாதிரி பல ஸ்டாக்ஸை வாங்கி நஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் புத்திசாலித்தனமான முடிவு எடுத்துக்கோங்க. தொடர்ந்து பெருசாக ஒன்றும் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 நாளில் கோல்டோட ப்ரைஸ் வந்து பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஒரு 100 ருபீஸ் அளவுக்கான இறக்கம், இல்லை ஒரு 50 ரூபா அளவுக்கான நெகட்டிவ்ல தான் டெய்லி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கே தவிர்த்து பெரிய மூவ்மெண்ட் இந்த கோல்டில் இல்லை. ஒரு உப்பு சப்பு இல்லாமல் இந்த கோல்டு இருக்குது. ஆனால் ரொம்ப நாளைக்கு இந்த கோல்டோட ப்ரைஸ் இந்த மாதிரி கன்சல்டேஷனில் இருக்காது. கூடிய சீக்கிரத்திலே கீழேயோ இல்லை ரொம்ப வேகமாக மேலேயோ போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மேலே போகணும்னு தான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அது எப்போ அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அடுத்து இந்த க்ரூடோட ப்ரைஸ் இந்த மாதிரி ஒரு $100 மேலேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் ஏறும். இன்ஃப்ளேஷன் ஏறிச்சுன்னா ஜாப் கட் நடக்கும். அதனால என்ன ஆகும்னா ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை
கட் பண்ண மாட்டாங்க. அதனால அடுத்து என்ன ஆகும்? ஸ்டாக் மார்க்கெட்ல கிராஷ் வர சான்ஸ் இருக்கு. ஒருவேளை திரும்பவும் இந்த ரெசெஷன் ஃபியர் வரலாம். அது மட்டும் இல்லாம இந்த மே மாசம் ஜெராம் பவுல் அவருடைய பீரியட் முடியுது. புதுசா வரக்கூடியவரு நம்ம நாட்டாமையோட ட்ரம்போட பேச்சை கேட்டுட்டு ஒருவேளை இன்ஃப்ளேஷனும் ஏறிட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிட்டாரு நீங்க சடனா ஷேர் மார்க்கெட் ஃபால் ஆக சான்ஸ் இருக்கு. இதைத்தான் ஒரு அனலிஸ்டும் சொல்லியிருக்காரு. பாருங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 35% அளவுக்கு வந்து யுஎஸ் ஷேர் மார்க்கெட்டு மெல்ட் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. எதனாலன்னா, இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டால, அந்த ஈரான் கூட நடக்கக்கூடிய பிரச்சனையினால அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு 35% கிராஷ் ஆகலாம்ன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 20% அளவுக்கு கிராஷ் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 15 ஆட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒருவேளை இந்த ஈரான் கூட அமெரிக்கா நடத்தக்கூடிய இந்த வார் வந்து ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ ஆச்சுன்னா அது அமெரிக்காவுக்கு மட்டும் 35% இல்லைங்க, ஓவராலாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஷேர் மார்க்கெட்டுக்கும் பெரிய பெரிய ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுலேயே நம்ம இந்த வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம், நிக்கி நல்லாவே விழுந்திருக்குது 5% மேலே. கோஸ்பி சவுத் கொரியாவோட இண்டெக்ஸும் விழுந்திருக்கு, இந்தியாவோட இண்டெக்ஸும் விழுந்திருக்கு. சரி, இப்போ இந்த பிரண்ட் கூட எல்லாம் இப்படி ஏறிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால என்ன சொல்லியிருக்காங்க, யூபிஎஸ் இந்த ஹெச்பிசிஎல் பிபிசிஎல் ஐஓசி எல்லாம் டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. இதை நாம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். பிரண்ட் குரூடோட ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. இது ரெண்டும் மிஸ்மேட்சாக இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் கரெக்ஷன் வரலாம் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. தொடர்ந்து பார்த்தா அந்த ஷேர்லாம் ஓஎம்சி ஷேர்லாம் விழுந்துக்கிட்டே இருக்குது. இது இந்த குரூடோட ப்ரைஸ் வந்து கீழே கூல் டவுன் ஆகாத வரைக்கும் இந்த ஷேரோட ப்ரைஸ்லாம் தொடர்ந்து இறங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக போய் யாரும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பணத்தை நீங்களே தூக்கி ஆற்றுல போட்ட மாதிரி தான் கணக்காயிரும். அடுத்து இன்னைக்கு ஒரே நாளில் இந்த நிஃப்டி இந்த அடி அடித்து இறக்குனாங்கல்ல, இந்த ஒரே ஒரு நாளில் பார்த்தா ஒரு 15 லட்சம் கோடி அளவுக்கான பணம் வந்து காணாமல் போயிடுச்சு. அங்கே தான் இருக்குது, ஆனால் இல்லை. என்ன விஷயம்னா, ஷேரில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஷேர் அங்கே தான் இருக்குது, ஆனால் அதில் போட்ட பணம் இல்லை. இது இன்னும் ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்தடுத்த நாட்களில். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்மளுடைய நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு இருக்குது. என்ன பண்ண காத்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பீரியட்ல யார் பணம் பண்ணுவாங்கன்னா, அந்த ஆப்ஷன் ட்ரேடிங், இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் புட் ஆப்ஷன் வாங்குவாங்க பார்த்தீங்களா, அவங்க நல்லா பணம் பண்ணுவாங்க. ஒருவேளை அதை மாற்றி போட்டாங்கன்னா அவங்களோட பணமும் காலி தான் ஆகும். புட் ஆப்ஷன் வாங்குன்னு யாரையும் சொல்லலை. ஒருவேளை இந்த டைமில் புட் ஆப்ஷன் வாங்குறவங்க பணம் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.